முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனை அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசாவசுரிடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 8ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் விசாகம், சந்திராஷ்டமம் ரேவதி. யோகம் அமிர்த யோகம், நித்திய யோகம் சிவம். திதி துவாதசி, கரணம் கௌலவம். வார சூலை மேற்கு, பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெள்ளம். சுப வேளைகள் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: திருவாதவூர் திருமலைநாதர், திருநள்ளார் தர்பாரண்யேஸ்வரர் தலங்களில் சிவபெருமான் ரிஷபவாகனத்தில் பவனி, ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கல்யாணம், நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் வெள்ளி ரதத்தில் பவனி. சகல சிவாலயங்களிலும் மாலையில் நந்தீஸ்வரர் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, ரிஷபவாகனத்தில் அம்மையப்பன் பவனி, அரியக்குடி ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று தெளிவான திட்டங்கள் மூலம் இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சமூக அந்தஸ்து கூடும். நீங்கள் மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் அதிகாரம் கண்டிப்பான பேச்சுக்களை தவிர்க்கவும். ஆளுமைத்தன்மையை அலுவலகத்தில் காட்டுங்கள், குடும்பத்தில் காட்டாதீர்கள். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களுக்கு எல்லாம் நல்ல ஆதரவும் பணவரவும் உண்டாகும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உங்களுடைய செயல்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் விருப்பத்தை நிறைவேறுவதற்கு சில தடைகள் ஏற்படலாம். விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு செய்கின்ற காரியங்களில் நிதானம் தேவை. அவசரமாகவோ துரிதமாகவோ செயல்பட்டால் அது நிறைவேறாது என்பதை நினைவில் கொள்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். ரிஷபம். இன்று பணிசுமை கூடும். எதிர்ப்புகள், மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தோன்றும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து இன்று வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் தனவரவு பணவரவு உண்டாகும். பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உறவினர்கள் வருகை சங்கடத்தை தரும். அவருடன் ஆக்ரோஷமாக உணர்ச்சிவசமாக பேசுவதை தவிர்க்கவும். தொழிலில் சிறு சிறு மாற்றங்களை செய்து வெற்றிகளை காண்பீர்கள். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது உங்களுக்கு இந்த நாளை கடந்து போவதற்கு உதவும். மிதுனம். இன்று நீங்கள் சொல்லியதை செய்து அனுப்பீர்கள். நீங்கள் விரும்பியதை செய்து முடிப்பீர்கள். அதற்கு அதிகாரிகள் ஆதரவும் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும். நீங்கள் செய்யும் மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படும். இருந்தாலும் நல்ல தகவல்கள் வரும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள் உங்களுடைய சார்ந்திருப்பதால் குழந்தைகளின் தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்றுங்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். கடகம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் இன்றைய நாள் எளிதாக கடந்து செல்லலாம். வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அவர்களுடன் கையாள்வதை அல்லது அவர்களுடன் பழகுவதை கவனமும் கண்டிப்பும் தேவை. நீங்கள் உங்களுடைய திட்டங்கள், திறமைகள் எல்லாம் இன்று வெற்றிகரமாக செயல்பட்டு உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வரும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள், கால விரயங்களை சந்திக்க நேரிடும். உறவினர் வருகை மகிழ்ச்சியை தரும். உங்கள் விருப்பங்களுக்கு நிறைவேற எதிர்பாராத சில மறைமுக எதிர்ப்புகள் தோன்றும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். சிம்மம். இன்று உங்களுக்கு பயணங்கள் லாபத்தை தரும்.
பொருள்வரவு தனவரவு உண்டாகும், லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும், உங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். உறவினர் வருகை பிரச்சனைகளை தரும் என்பதால் அவர்களை தவிர்க்கவும். குடும்பத்தில் உங்கள் சொல்படி எல்லோரும் கேட்டு நடப்பார்கள், உங்களை அனுசரித்து செல்வார்கள், உங்களுக்கு ஆதரவு நன்றாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் சிறு சிறு சங்கடங்கள் வந்தாலும் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் நல்ல வெற்றிகள் காணலாம். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கன்னி, இன்று பயணங்களால் சில பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வரும். இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் பணவரவு தனவரவு உண்டாகும். முன்னேற்ற வளர்ச்சியை காண்பீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தில் எல்லோரும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாத்திற்கும் சிறு சிறு எதிர்ப்புகள் தோன்றி மறையும். இருந்தாலும் அதை சமாளித்து நீங்கள் வெற்றி காணலாம். தொழிலில் உங்களுடைய தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள். பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அவர்களுடன் பழகும் போது கவனமும் கண்ணியமும் தேவை. அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் நல்ல ஆதாயத்தை தரும் என்பதால் இன்று அதை தைரியமாக செய்யலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். துலாம், இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்கள், விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். பயணங்கள் லாபத்தை தரும் அல்லது நல்லதொரு வளர்ச்சியை தரும். குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து தீரும். குழந்தைகள் உடைய செல்வாக்கு உங்களுக்கு பெருமையும் பாராட்டையும் புகழையும் பெற்றுத்தரும். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வேலை செய்யும் இடத்தில் பணி சுமை அதிகரிக்கும். பெண்களால் சில உதவிகள் கிடைக்கும். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் பிரச்சனைகள் வருவதால் இன்று அதனை தவிர்த்து செல்வது நல்லது. சகோதரருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அவருக்கு வளர்ச்சியாக இருந்தாலும் உங்களுக்கு அது திருப்தியை தராது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். அவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு இன்னும் சிறப்பை தரும். விருச்சிகம், தேவையற்ற சிந்தனையை தவிர்த்தால் இந்த நாள் எளிதாக கடந்து செல்லலாம். உங்களுடைய திறமைகள், உங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செயல்பட்டு உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். மதியத்திற்கு மேல் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய முயற்சிகளுக்கு, மாற்றங்களுக்கு எல்லாம் விமர்சனங்கள் எல்லாம் வந்து சேரும். ஆகவே மதியத்திற்கு மேல் நீங்கள் கொஞ்சம் அதை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் நீங்கள் விரும்பிய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். பெண்களால் சில பிரச்சனைகள் வருவதால் கவனமும் கண்ணியமும் கண்காணிப்பதும் தேவை. அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் நல்ல லாபங்கள், வருமானங்கள் இருப்பதால் இன்று அதை தைரியமாக செய்யலாம். குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரும் என்பதால் அவர்கள் மேல் ஒரு கவனமும் கண்காணிப்பும் தேவை. வாழ்க்கை துணையினுடைய ஆளுமை அதிகரிப்பதால், அது ஆளுமை உங்களுக்கு ஆதாயமாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தனுசு, இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்களுக்கு எல்லாம் வெளியில் உள்ளவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் தெளிவான திட்டங்கள் எல்லாம் இன்று எளிதாக வெற்றி பெற்று வருமானத்தை அதிகரிக்கும். கூட்டு தொழில், கூட்டு முயற்சி, கூட்டு செயல்கள் எல்லாம் லாபத்தை தரும். ஒப்பந்தங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களால் தனவரவு உண்டாகும். தொழிலில் உங்கள் திறமை வெளிப்படும். நீங்கள் விரும்பிய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் அலைச்சல்கள் அதிகம் இருப்பதால் அதை இன்று தவிர்க்கவும். சகோதர செல்வாக்கு அதிகரிப்பது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். மகரம், இன்று உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். தொழிலில் உங்கள் தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும். தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். திறமைகள் எல்லாம் இன்று வெளிச்சத்திற்கு வரும். அதற்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதனால் உங்களுக்கு பணவரவு தனவரவு உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசு காரியங்கள் நீங்கள் நினைத்தபடி எல்லாம் நடப்பதால் இன்று அதை தைரியமாக செய்யலாம்.
குழந்தைகளுக்கு சுமை அதிகரிப்பதால் அவர்களுக்கு வழிகாட்டுதலாகவும் உதவிகரமாக இருப்பது நல்லது. வாழ்க்கை துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். கும்பம், இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேற்றுமொழி பேசுபவர்கள், வேறு மாநிலவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். குடும்பத்தில் பெரியவர்கள் ஆதரவு உண்டாகும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்களுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் சில வெற்றிகளை காண்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். விருப்பங்கள் நிறைவேறுவதால் தனவரவு பணவரவு உண்டாகும். அதற்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையோடு சில சச்சரவுகள், பிரச்சனைகள் வரும். வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மற்றபடி இன்று நாள் நன்றாகவே இருக்கிறது. மீனம், மதியம் வரை ஒரு மனதில் இடம் புரியாத பயம் உண்டாகும். பின்னர் அது சரியாகிக் கொள்ளும். அதற்கு மேல் மதியத்தில் ஒரு தெளிவு பிறக்கும். சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் அந்த தெளிவு மதியத்திற்கு மேல் உங்களுக்கு பிறக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு இருக்கும். உங்களுடைய கனிவான பேச்சுக்கும் இனிவான பேச்சுக்கும் ரசிகர்கள் அதிகம் பேர் இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் அதிக முயற்சிகள் தேவைப்படும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். வேலை செய்யும் இடத்தில் சில சங்கடங்கள் வந்து துவங்கினாலும் அவற்றையெல்லாம் சரி செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாளும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு உங்கள் எல்லோருக்கும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருள்வானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மவெறி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.